வணக்கம். நான் உங்கள் ஈழத்தமிழன் மேனி. இந்த பதிவு ஏழைகளின் நண்பன் கண்ணன் அவர்களுக்கு. ஏழைகளின் நண்பன் கண்ணன் அவர்களே, நீங்கள் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறீங்க. சுவிஸ் மோகனமூர்த்தி அண்ணா அவர்கள் இங்கு கொண்டு வந்தது நீங்கள்னு சொல்லி. ஆனால் இங்கு அவர் உங்களை வைத்து அவருடைய காசை தந்து உங்களுக்கு வேலை செய்ய வச்சார் நீங்கள் அவரை கொண்டு வரவில்லை, நீங்கள் அவரை தேடி போயிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. நானும் முகநூலிலே என்னுடைய பதிவுகளை பதிவு செய்கின்ற பொழுது ஏன் நான் பதிவு செய்கிறேன் என்றால், என்னுடைய செயற்பாடுகளை, என்னுடைய செயல்முறை நடவடிக்கைகளை பார்த்து என்னோடு மற்றவர்கள் தொடர்பு கொண்டு அவர்களுடைய கருத்துக்கள், அவருடைய உதவிகளை பெற்றோ அல்லது பெறாமலோ என்னுடைய செயற்பாடுகளை நான் செய்வதற்காக. இதை போலதான் நீங்கள் முகநூலிலே வந்து அவரை தேடி இருக்கின்றீர்கள், அவரை தேடி பார்த்திருக்கிறீர்கள். அவர் உங்களை சந்தித்தார், அவரூடாக நீங்கள் பல வேலைகளை செய்திருக்கிறீர்கள். அவரால் தான் நீங்களாரண்டு இந்த மட்டக்களப்பு மக்களுக்கோ இங்கிருக்கிற இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கோ ஏழைகளின் நண்பன் கண்ணன் என்று தெரிவதற்கு காரணம் சுவிஸ் மோகனமூர்த்தி அப்பா அவர்கள் என்ற ஒருவரால் தான் உங்களை தெரியும் அவர்களுக்கு. இல்லாட்டி உங்களோட காசை நீங்கள் யாருக்கும் கொடுத்து சிலவழிச்சு ஒரு சேவையை செஞ்சுருக்கலாம். செய்யலையே, நீங்கள் ஏன் செய்யலை? அப்படியான நீங்கள் உங்களுடைய வேலை திட்டத்துக்கு அவர் அனுப்பப்பட்ட நிதிகள், அந்த நிதியினூடாக நீங்கள் முடிக்கப்படாத வேலைகள், அவர் உங்களுக்கு உந்துருளி மோட்டார் சைக்கிள் வாங்கி தந்த விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் எங்கிருக்கிறோம் என்பதை நீங்கள் தேடுவதை விட நீங்கள் என்ன செய்தீர்கள், யாருக்கு செய்தீர்கள், யார் இந்த தகவலை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று தேடி பாருங்கள். உண்மையான விடயங்களை மக்கள் சொல்லும். விளங்குதா? அவர் 9 லட்சம் அவரை நம்பி கடன் பட்டு வேலை செய்த என்று சொல்லுறையே, உனக்கு உண்மையிலேயே வெக்கமா இல்லையா? நீங்கள் 5-6 பேர் வலிக்கிட்டீங்கன்னு தெரியும். 2 ஆள் அவரை வைச்சு அவரூடாக வருகின்ற நிதிகளை முழுமையாக செய்து முடிக்காமல், மக்களுடைய தேவைகளை முழுமையாக நிறைவேற்றி கொடுக்காமல், நீங்கள் அந்த நிதிகளை கையாண்ட முறை, அந்த நிதிகளிலே நடந்த குழப்படிகள் எல்லாம் நாங்கள் பல விடயங்களை பார்த்திருக்கிறோம். நாங்களும் இந்த முகநூலிலே வருகிறோம் என்றால் ஏதோ நாங்கள் வீட்டுக்குள்ளிருந்து வீட்டு பிரச்சனையை மட்டும் கொண்டு வரல. நாங்களும் தேடி அலசி ஆராய்ஞ்சி விட்டுத்தான் இந்த முகநூலிலே வந்து நாங்கள் பதிவுகளை பதிவு செய்வோம். நீங்கள் 4-5 பேர் வலிக்கிட்டீங்கன்னு தெரியும். அவர் உங்களுடைய செயற்பாடின் காரணமாக, உங்களுடைய நடவடிக்கை காரணமாக அவருக்கு உங்களுடைய தவறுகள், பிழைகள் பிடிபட்டிருக்கு. அந்த அடிப்படையிலே உங்களை அவர் நிறுத்திவிட்டு போயிருக்கிறார். 900 லட்சத்தை செலவழித்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு அரசியல் லாபம் இல்லாமல், எந்த விதமான தனிப்பட்ட ஆசவாச விருப்பம் இல்லாமல் அவர் உழைச்சி கஷ்டப்பட்டு 900 லட்சத்துக்கு மேற்பட்ட நிதியினை இந்த இலங்கையிலே செய்திருக்கிறார். இலங்கையை விட்டு இந்தியாவிலும் செய்து கொண்டிருக்கிறார். அப்படியானவர் உங்களுக்கு 9 லட்சம் காசு தரணும். அவர் கடன்பட்டு வேலை செஞ்ச நீங்கள் இதை யாரும் ஏற்றுக்கொள்ளுவாங்களா? உங்களை புறக்கணித்தார்கள், இதே போல இன்னும் பல பேரை புறக்கணித்தார்கள் என்பதற்காக அவரை மக்கள் மத்தியிலே நீ ஒரு அவதூறாக பேசுவதற்கு வருகிறாய். ஆனாலும் அந்த மக்கள் உன்னைத்தான் தவறாக நினைக்குமே தவிர அவரை நினைக்காது. ஏனென்றால் 900 லட்சம் நிதியை
இந்த நாட்டிலே தன்னுடைய சொந்த உழைப்பிலே இரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உணவில்லாமல் தூக்கமில்லாமல் நோய் நொடியைக்கு மருந்தெடுக்காமல் செலவழித்த 900 லட்சம் நிதி ஒன்று 9 லட்சத்துக்கு கிட்ட நெருங்குமா, ஒன்று 9 லட்சம் கிட்ட நெருங்குமா. அவரை நீ தூற்றவாராய். அவரால் வகுறு நிறைய சாப்பிட்டு அவர் தந்த மோட்டார் சைக்கிளிலே இன்றுக்கும் சுற்றி திரிகிற நீர் அவரை பற்றி பேசுகிறான். நான் அவரை பற்றி பேசுகிறேன் ஏனென்றால் அவருக்கு நான் சாதகமான இந்த பதிவை போடுறேன் என்றால் அவர் எனக்கு உதவி செய்த என்ற ஒரு காரணத்துக்காக அல்ல. அவர் ஏன் அவ்வளவு தனிப்பட்ட நிதியை சம்பாதிக்கிற அவருடைய பொக்கெட்டிலேயோ அல்லது அவருடைய கணக்கிலக்கத்திலேயோ அவருடைய குடும்பத்துக்கோ கொடுக்காம இந்த ஏழைகளுக்கு செய்யணும் என்று வார அந்த மனித மேதை கொடை வள்ளல் கருணை உள்ளங்கொண்டவர் உன்னுடைய 9 லட்சம் கடனை கட்ட மாட்டார் என்று நீ சொல்லுகிறாயா? அது கடன் இல்லை, ஆனால் கடனாக நீ போற்ற ஒரு திட்டம், சித்தரிக்கப்படுகிற திட்டம். இதுவரைக்கும் உன்னை தவிர யாரும் அவருடைய செயற்பாட்டில் குறை கண்டதுமில்லை, காணப்போவதுமில்லை. இதை நீ புரிந்து கொண்டு இன்னும் ஒன்று சொல்லுகிறாய். என்ன குற்றப்புலனாய்வாள் சொல்லிக் கொடுத்தவரை தெரியும், விசாரிக்க வந்தாங்க. நீ என்னடா ஆயுதங்களாக கொண்டுகிறா உன்னை விசாரிக்கிறதுக்கு? உன்னை அது நிதி வருகுது, கூடுதலான நிதி வருகுதுன்னா இந்த இங்கே இருக்கிற நிதி சட்டத்தின்படி அது ஆய்வு செய்ய வேண்டிய தேவை அரசாங்கத்திற்கு. அது எங்கே இருந்து வருது, என்ன செய்து வருதுன்று. நாங்கள் அந்த நிதியை என்ன செய்திருக்கிறோம், ஆருக்கு செய்திருக்கிறோம் என்று அதை ஒரு தெளிவான ஒரு அறிக்கையாக வச்சிருந்தா அவங்க கேட்குற நேரம் கொடுக்க வேண்டியதான். ஏதோ உன்னையை மட்டும்தான் விசாரித்த மாதிரி இருக்குது. நாங்களும் பல விசாரணைகளுக்கு போய்த்தான் வரோம், எங்களையும் விசாரித்து தான் இருக்கிறாங்க. நாங்கள் சரியான வாக்குகளை கொடுத்தா ஏன் எங்களை செய்யணும்? ஏதோ நீ முன்னாள் போராளியாக இருந்தாலும் பரவாயில்ல, முன்னாள் போராளி என்று சொல்லியிருந்தால் முன்னாள் போராளிகளுக்கு தான் நிறைய நெருக்கடி. ஆனாலும் அப்படியானவர்கள் தான் இங்கே நிறைய வேலைகளை செய்கிறாங்க மக்கள் மத்தியில், இந்த தொண்டு நிறுவனங்களோடு இணைஞ்சி. அதை விட்டுட்டு அவருக்கு பெரிய குற்றப்புலனாய்வால் பிரச்சனை தான் காட்டி கொடுத்தாங்களாம். ஏதோ அவர் பெரிய இது மாதிரி. அந்த மனுஷனை நீ குற்றம் சொல்கிறியே, உனக்கு உண்மையில் நீ தான் முட்டாள். நீ முட்டாள். ஏனெண்டா 900 லட்சத்தை மக்களுக்கு கொடுத்த ஒரு 9 லட்சத்தை உண்ட முகத்தில் தூக்கி எறிஞ்சிருப்பார். அவர் சரமதி இருக்காது, நீ போட்ட கல்ல வில்லாதான் இருக்கும். விளங்குதானே? நீ கண்ணங்குடாவில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் எங்களுக்கு தெரியாண்டு இல்லை, எங்களுக்கு தெரியாத ஆக்களும் இல்லை. கண்ணங்குடாவில் எல்லாரையும் தெரியும் எங்களுக்கு. நாங்கள் எல்லா இடமும் அலசி ஆராய்ஞ்சி தான் நாங்களும் தெரிகிறோம். நீர் எப்படி திருவனண்டும் எங்களுக்கு தெரியும். சரியானே? அவர் உன்னையே தூக்கி எறிஞ்சார் உண்ட வேலையில். எனக்கு தெரியும் 2 வீடு கூறிய வந்தது, வீடு 2 முழுமையாக முடிக்கப்படலை, அறகுறையாக இன்டர் மட்டத்திலையும் அதிலையும் இருந்ததால் உன்னைய தூக்கி எறிஞ்சிருக்காரு. சரிதானே அவர் செஞ்சது? ஒரு தான் பிள்ளையண்டா அவனை தூக்கி எறிய தான் பண்ணு போகிறான். அவனை வச்சு அவன் பூசி பண்ணி கொண்டு இருக்கு. அவனை விட்டால் வேறு ஒரு ஆள் இல்லையா வேலை செய்கிறதுக்கு? இங்கே எல்லாரும் வேலை செய்வாங்க, எல்லாருக்கும் மேலும். ஆனால் நேர்மையாக செய்யணும், களவில்லாமல் செய்யணும், பொய் இல்லாமல் செய்யணும், உண்மையாக செய்யணும், இதைய சுத்தியோடு செய்யணும். ஒரு நிதி வருதுன்னா அந்த நிதியை சரியாக பயன்படுத்தணும். எங்களோட வீட்டு தேவைக்கும் எங்களோட தேவைக்கும் நாங்கள் இதில் சுத்து மாட்டு விற்று ரோலிங் அடித்து எல்லாம் செஞ்சால் அந்த வீடு அறகுறையாக இருந்தால் சரியா? இப்போ அவரில் குற்றம் சொல்ல உன்னைய தூக்கி எறிஞ்சாச்சு, இப்போ அவரை குற்றம் போடுறான். நீங்கள் 4-5 பேர் வந்துருக்குறீங்க, எங்களுக்கு தெரியும். ஆனால் இருங்க, நீங்கள் உங்களோட ஆதாரத்தை வேகமாக நாங்கள் பதிவிடுவோம். சரியா? அந்த வீடு கட்டி அறகுறையில் இருக்கிறாங்களே அவங்களுடைய வாக்குமூலத்தை வேகமாக உங்களுக்கு அனுப்பி வைப்போம், பார்த்துக்கொள்ளுங்களா? நன்றி.